திடீர்னு பிளாக் ஹோலும் ஒயிட் ஹோலும் ஒன்றா மோதிச்சுனா என்ன நடக்கும்னு தெரியுமா? முதல்ல ஒயிட் ஹோல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். பிளாக் ஹோலுக்கும் ஒயிட் ஹோலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம சூரியனோட 20 மடங்கு பெருசாக இருக்க நட்சத்திரம் வெடிக்கும் போதுல தான் அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆகும். இந்த பிளாக் ஹோல் தான் அதோட எண்ட் ஸ்டேஜில் ஒரு ஒயிட் ஹோலாக மாறுன்னு சொல்கிறாங்க. இதுவரை பிளாக் ஹோல் என்னவெல்லாம் உறிஞ்சிச்சோ அதை திருப்பி வெளியே அனுப்புறது பேர் தான் ஒயிட் ஹோல். ஒரு ஒளியால் பிளாக் ஹோல்குள்ளே வேகமாக உள்ளே போயிட முடியும், ஆனால் வெளியே வர முடியாது. இதே இது ஒரு ஒளி வேகத்தில் ட்ராவல் பண்ணால் கூட ஒரு ஒயிட் ஹோல்குள்ளே நுழைய முடியாது. பிளாக் ஹோலில் பண்ணுற எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக பண்ணுறது பேர் தான் ஒயிட் ஹோல். இதே இதில் பிளாக் ஹோலும் ஒயிட் ஹோலும் ஒன்றா மோதிச்சுன்னா ஒயிட் ஹோல்லேருந்து வர எல்லாத்தையும் பிளாக் ஹோல் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். இதனால் இது ஒரு பெரிய பிளாக் ஹோலாக மாறி இந்த பிரபஞ்சத்தோட பாதியவே அழிச்சிடும். அதோட 2016 ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதில் கண்டினியூஸாக 150 செகண்டுக்கு காமாரே சொல்லி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் அது ஒரு ஒயிட் ஹோல்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிளாக் ஹோல் அப்படிங்கிறது கண்டினியூஸாக ஒரு ரேஸை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இதனால் பிளாக் ஹோல்